உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். தம்பி உதயநிதி சொன்னாரா, தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என் கூட இளைஞர்கள் இருந்தவங்க எல்லாம் இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் கூட நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ அமைச்சரவையில் இளைஞர்கள் இருந்தவங்க 10 பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, 24 பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க, 4 பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, மேயரா 3 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்ன இருந்த கேபினெட்லையும் இளைஞர்கள் இருந்து அமைச்சர்களாக தேர்வாகி இருந்தாங்க. என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்க சீனியர்ஸ் போல உங்க முன்னோடிகளை போல நீங்களும் உழைக்கணும். மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன்பிறப்புகள் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உழையுங்க, அதுவும் உங்க தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி உழையுங்க. உங்க உழைப்பால கழகத்தை மாநிலத்தை உயர்த்துங்க. அடுத்து வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம். தமிழ்நாடா என்டிஏவா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக.